Hello students, welcome to Nivi Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.6ல second question பார்க்க போறோம். Question என்னன்னா, find the value of k for which the equations kx minus 2y plus z equal to 1, x minus 2ky plus z equal to minus 2, x minus 2y plus kz equal to 1 have first subdivisionல no solution, second unique solution, third infinitely many solution. அதாவது கொஸ்டினில் 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கேயோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். 3 கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன, நோ சொல்யூஷன். அதாவது கேயோட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து நோ சொல்யூஷன் வரும். அதே மாதிரி கேயோட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூனிக் சொல்யூஷன் வரும். அதே மாதிரி கேயோட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் வரும். ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும். மேட்ரிக்ஸ் ஃபார்ம்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ஏ வந்து என்ன, கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ். அப்போ கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் வந்து எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் என்ன, கே மைனஸ் 2 1. செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து 1 மைனஸ் 2k 1. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து 1 மைனஸ் 2k. இதில் எக்ஸ் வந்து என்ன, காலம் வெக்டர் ஆஃப் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் என்ன, எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு பி. பி வந்து என்ன, காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ஸ் 1 minus 2 1. இப்போது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி அந்த மேட்ரிக்ஸை நம்ம ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் லெஃப்ட் சைட் வந்து என்ன, கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், ரைட் சைட் வந்து காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ஸ். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும். இப்போது கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் எழுதலாம். கே மைனஸ் 2 1 1 மைனஸ் 2k 1 1 மைனஸ் 2k. இப்போ ரைட் சைட் வந்து என்ன, கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் என்ன, 1 மைனஸ் 2 1. இப்போ இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வேல்யூஸ் என்ன, கே மைனஸ் 2 1 1. செகண்ட் ரோ வேல்யூஸ் பாருங்கள், 1 மைனஸ் 2k 1 மைனஸ் 2. தேர்ட் ரோ வேல்யூஸ் என்ன, 1 மைனஸ் 2k 1. இப்போ பார்த்தீங்கன்னா ரோ 1 வேல்யூஸ் கே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது, ரோ 2 வந்து 1ன்னு ஸ்டார்ட் ஆகுது, ரோ 3 வந்து 1ன்னு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த ரோ 3 அண்ட் ரோ 1 நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 1ஆக இருந்துச்சுன்னா அப்போது ரோ 1 அண்ட் ரோ 3 வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். அப்போது ரோ 1 வேல்யூஸ் வந்து என்ன வரும், 1 மைனஸ் 2k 1. அடுத்து ரோ 2 வேல்யூஸ் வந்து என்ன வரும், 1 மைனஸ் 2k 1 மைனஸ் 2. அடுத்து ரோ 3 வேல்யூஸ் வந்து என்ன வரும், k மைனஸ் 2 1 1. இப்போது இந்த மேட்ரிக்ஸை நம்ம ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ன, 1. இப்போ இந்த 1க்கு கீழே இருக்க வேல்யூஸை நம்ம ஜீரோவாக மாற்றணும். அதாவது ரோ 2 வேல்யூ இந்த ரோ 3 வேல்யூவை நம்ம ஜீரோவாக மாற்றணும். அப்போ ரோ 2 நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், ரோ 2 மைனஸ் ரோ 1. ஏன்னா 1 மைனஸ் 1 இந்த வேல்யூ வந்து ஜீரோவாக மாறும். அதுக்கப்புறம் ரோ 3 நம்ம என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், ரோ 3 மைனஸ் கே இன்ட்டு ரோ 1. ஏன்னா ரோ 3 என்ன, கே மைனஸ் கே இன்ட்டு 1 இந்த வேல்யூ வந்து ஜீரோவாக மாறும். ஸோ இப்போ இந்த ரோ 2 அண்ட் ரோ 3 ரோ ஆப்ரேஷனை ரோ 2 அண்ட் ரோ 3ல இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ வேல்யூஸ் வந்து சேம் தான், ஸோ அப்படியே எழுதிக்கலாம், 1 மைனஸ் 2k 1. இப்போ ரோ 2 வேல்யூஸ் வந்து என்ன வரும், ரோ 2 மைனஸ் ரோ 1. அப்போ 1 மைனஸ் 1 என்ன, 0 மைனஸ் 2k மைனஸ் 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் 2. அப்போது மைனஸ் 2k ப்ளஸ் 2. அடுத்த வேல்யூ 1 மைனஸ் k. இப்போ அடுத்த வேல்யூ மைனஸ் 2 மைனஸ் 1 என்ன வரும், மைனஸ் 3. இப்போது ரோ 3 வேல்யூஸ் வந்து என்ன வரும், ரோ 3 மைனஸ் கே இன்ட்டு ரோ 1. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன வரும், கே மைனஸ் கே இன்ட்டு 1. அப்போது கே மைனஸ் கே 0. இப்போ அடுத்த வேல்யூ மைனஸ் 2 மைனஸ் கே இன்ட்டு மைனஸ் 2. அப்போது மைனஸ் 2 ப்ளஸ் 2k. அதை நம்ம 2k மைனஸ் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ அடுத்த வேல்யூ 1 மைனஸ் கே இன்ட்டு ரோ 1 வேல்யூ என்ன, கே. அப்போது 1 மைனஸ் கே ஸ்கொயர். அப்போது 1 மைனஸ் கே ஸ்கொயர். இப்போ அடுத்த வேல்யூ 1 மைனஸ் கே இன்ட்டு 1. அப்போது 1 மைனஸ் கே. இப்போது இந்த மேட்ரிக்ஸில் செகண்ட் ரோ பாருங்கள், செகண்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ன, மைனஸ் 2k ப்ளஸ் 2. இந்த மைனஸ் 2k ப்ளஸ் 2க்கு கீழே இருக்க வேல்யூவை நம்ம ஜீரோவாக மாற்றினா தான் இந்த மேட்ரிக்ஸை ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போது இந்த வேல்யூ வந்து ஜீரோவாக வரணும். இது எப்படி மாற்றலான்னா ரோ 3யை ரோ 3 ப்ளஸ் ரோ 2 அப்படின்னு மாற்றலாம். ஏன்னா ரோ 3யோட வேல்யூ என்ன, 2k மைனஸ் 2 ப்ளஸ் ரோ 2வோட வேல்யூ என்ன, மைனஸ் 2k ப்ளஸ் 2. அப்போது 2k மைனஸ் 2k கேன்சல் ஆகும், மைனஸ் 2 ப்ளஸ் 2 கேன்சல் ஆச்சுன்னா வேல்யூ வந்து ஜீரோவாக வரும். இப்போது இந்த ரோ 3 ரோ ஆப்ரேஷனை ரோ 3ல இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போது ரோ 1 அண்ட் ரோ 2 வேல்யூஸ் வந்து சேம் தான், ஸோ அப்படியே எழுதிக்கலாம், 1 மைனஸ் 2k 1. ரோ 2 வேல்யூஸ் என்ன, 0 மைனஸ் 2k ப்ளஸ் 2 1 மைனஸ் k மைனஸ் 3. இப்போ ரோ 3 வேல்யூஸ் வந்து என்ன வரும், ஃபஸ்ட்டு ரோ 3 வேல்யூ 0 ப்ளஸ் 0 என்ன, 0 தான். அடுத்த வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 0. இப்போ அடுத்த வேல்யூ 1 மைனஸ் கே ஸ்கொயர்
ப்ளஸ் 1 மைனஸ் கே. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2 மைனஸ் கே ஸ்கொயர் மைனஸ் கே. இதை மைனஸ் கே ஸ்கொயர் மைனஸ் கே ப்ளஸ் 2 அப்படின்னு எழுதலாம். இப்போ அடுத்த வேல்யூ 1 மைனஸ் கே ப்ளஸ் ரோ 2 வேல்யூ என்ன? மைனஸ் 3. அப்போது மைனஸ் கே மைனஸ் 2 மைனஸ் கே மைனஸ் 2. இப்போது ரோ 3 வேல்யூஸ் பாருங்கள். ரோ 3ல மைனஸ் கே ஸ்கொயர் மைனஸ் கே ப்ளஸ் 2. இதில் மைனஸை காமன் எடுத்திங்கன்னா என்ன வரும்? கே ஸ்கொயர் ப்ளஸ் கே மைனஸ் 2. இதை நீங்கள் ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸாக எழுதலாம். கே ப்ளஸ் 2 இன்ட்டு கே மைனஸ் 1. இந்த மைனஸ் வந்து காமனாக இருக்கும். இப்போது மைனஸ் கே மைனஸ் 2. இதில் மைனஸை காமன் எடுத்திங்கன்னா என்ன வரும்? கே ப்ளஸ் 2. ஸோ இப்போ இந்த வேல்யூஸை இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம். அப்போது ரோ 1 அண்ட் ரோ 2 வேல்யூஸ் அப்படியே எழுதிக்கோங்க. 1 மைனஸ் 2 கே 1. ரோ 2 வேல்யூஸ் என்ன? 0 மைனஸ் 2k ப்ளஸ் 2 1 மைனஸ் கே மைனஸ் 3. ரோ 3 வேல்யூஸ் என்ன? 0 0. இப்போ இந்த வேல்யூவை இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி எழுதுங்க. மைனஸ் கே ப்ளஸ் 2 இன்ட்டு கே மைனஸ் 1. இப்போது இந்த வேல்யூ என்ன வரும்? மைனஸ் வெளியில் வந்துச்சுன்னா கே ப்ளஸ் 2. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க? நோ சொல்யூஷன். அதாவது கேயோட வேல்யூ நீங்கள் என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லையான்னு செக் பண்ணுறத ரேங்க் மெத்தட் மூலமாக செக் பண்ணுவோம். அதாவது ரேங்க் ஆஃப் ஏ கண்டுபிடிப்போம். அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கன்சிஸ்டன்ட்னு சொல்லலாம். ரெண்டுமே ஈக்குவலாக இல்லைன்னா சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்லலாம். இப்போது நோ சொல்யூஷன்றதுனால சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இப்போ சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இன்கன்சிஸ்டன்ட்னா ரேங்க் ஆஃப் ஏ அண்ட் ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அதனால நம்ம ரேங்க் ஆஃப் ஏ 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது ரேங்க் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். இப்போ ரேங்க் ஆஃப் ஏன்றதுனால லெஃப்ட் சைட் மேட்ரிக்ஸ் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 2ஆக இருக்கணும். அப்போது ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ. அப்போ தேர்ட் ரோ என்ன இருக்கணும்? 0 ரோஸாக இருக்கணும். அப்போ இந்த வேல்யூ மைனஸ் கே ப்ளஸ் 2 இன்ட்டு கே மைனஸ் 1 வந்து 0 இருந்துச்சுன்னா இந்த லாஸ்ட் ரோ வந்து 0 ரோவாக இருக்கும். அப்போது நம்ம என்ன எழுதலாம்? மைனஸ் கே ப்ளஸ் 2 இன்ட்டு கே மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அடுத்து ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 3. அதாவது இந்த ஹோல் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். இப்போ ரேங்க் வந்து 3ன்றதுனால நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து 3ஆக இருக்கணும். அதாவது எல்லா ரோலையும் நான் ஜீரோ வேல்யூ வந்து இருக்கணும். அப்போ இந்த மைனஸ் கே ப்ளஸ் 2 வந்து 0ஆக இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ 0ஆக இருந்துச்சுன்னா இந்த டோட்டல் ரோவும் நம்மளுக்கு 0ஆக மாறிடும். அதனால் நம்ம என்ன எழுதலாம்? மைனஸ் கே ப்ளஸ் 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ கேயோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ கே ஈக்குவல் டு நீங்கள் மைனஸ் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் 2 ப்ளஸ் 2 இந்த ஹோல் வேல்யூ 0ஆக மாறும். ஆனால் இங்கே மைனஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் 2 ப்ளஸ் 2 இந்த வேல்யூ வந்து 0ஆக மாறிடும். ஆனால் அந்த வேல்யூ வந்து 0ஆக வரக்கூடாது. அப்போ கே ஈக்குவல் டு 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏன்னா கே ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 மைனஸ் 1. அப்போது 1 ப்ளஸ் 2 என்ன? 3 இன்ட்டு 0 இந்த வேல்யூ வந்து 0ஆக மாறிடும். அதே மாதிரி இந்த கண்டிஷன் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அதனால கே ஈக்குவல் டு 1. இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் வந்து யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன்னா சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கன்சிஸ்டன்ட்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி அது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் கூடயும் ஈக்குவலாக இருக்கணும். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து இந்த கண்டிஷனில் என்ன? 3. இப்போது ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹாஸ் அ யூனிக் சொல்யூஷன். அப்போது நம்மளுக்கு ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 அப்படின்னு இருக்கணும். அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு இருக்கணும். ரேங்க் ஈக்குவல் டு 3னா அப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் ஈக்குவல் டு 3ஆக இருக்கணும். அப்போது இந்த லெஃப்ட் சைட் மேட்ரிக்ஸ் பாருங்கள். லெஃப்ட் சைட் மேட்ரிக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் ஈக்குவல் டு 3ஆக இருக்கணும். இது வந்து ரேங்க் ஆஃப் ஏ. அப்போ இந்த லாஸ்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0ஆக இருக்கணும். ஸோ அதை எழுதிக்கலாம். மைனஸ் கே ப்ளஸ் 2 இன்ட்டு கே மைனஸ் 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அடுத்து ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போது இந்த வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0ஆக இருக்கணும். அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் கே ப்ளஸ் 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த வேல்யூ வந்து 0ஆக இருந்து இந்த வேல்யூ 0ஆக இருந்துச்சுன்னா அப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து 2ஆக இருக்கும். 2ஆக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 3ஆக இருக்கணும். அப்போ தான் ரேங்க் ஆஃப் ஏ அண்ட் ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 3. இப்போ வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது கே ஈக்குவல் டு மைனஸ் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வந்து 0ஆக இருக்கும். அப்போது கே ஈக்குவல் டு மைனஸ் 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது.
அதே மாதிரி நீங்கள் k ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வேல்யூ வந்து 0 வரும். அதனால k ஈக்குவல் டு 1 வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. இப்போது தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷனில் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன். இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்னா ரேங்க் ஆஃப் ஏ வந்து ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் கூட ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் அது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் விட லெஸ்ஸாக இருக்கணும். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து நம்ம கேஸில் என்ன 3. அப்போது 3ஐ விட ரேங்க் வந்து லெஸ்ஸாக இருக்கணும்னா அப்போது ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸும் ஈக்குவல் டு 2. இப்போ ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட். அதே மாதிரி நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் விட லெஸ்ஸாக இருக்குது. அப்போது இட் ஹாஸ் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன். இப்போது ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2னா இப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் என்ன 2ஆக இருக்கணும். ஏன்றதுனால லெஃப்ட் சைட் மேட்ரிக்ஸ் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து 2னா அப்போ தேர்ட் ரோ வந்து 0 ரோவாக இருக்கணும். அப்போது மைனஸ் கே ப்ளஸ் 2 இன்ட்டு k மைனஸ் 1 வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இந்த வேல்யூ வந்து 0 வந்தால் தான் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் ஈக்குவல் டு 2. இது வந்து ரேங்க் ஆஃப் ஏ. இப்போது ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 2. ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 2னா இப்போ ஹோல் மேட்ரிக்ஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஹோல் மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து 2ஆக இருக்கணும். அப்போது ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ. அப்போது தேர்ட் ரோ இந்த வேல்யூ மைனஸ் இன்ட்டு k plus 2 equal to 0. அதாவது இந்த வேல்யூ வந்து 0 வந்தால் தான் ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து 2ஆக இருக்கும். அப்போது கேயோட வேல்யூ என்ன வரும்? இப்போ நீங்கள் k equal to -2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வந்து 0வாக இருக்கும். இங்கேயும் நீங்கள் -2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வேல்யூ வந்து 0வாக வரும். அதேமாதிரி k equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஆனால் நீங்கள் k equal to -1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அப்போது k equal to -2 மட்டும்தான் ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ k equal to -2 தான் ஆன்சர். இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.